ஜானும் அந்த ராஜா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்ல பாக்குறான். ஆனா ஜான் சொல்றதை நம்பாத அந்த ராஜாவும் இவனோட கழுத்தை வெட்டி தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிடுறாரு. சரியா அந்த டைம்னு பார்த்து அந்த ஃபயர் பேடே அந்த இடத்துக்கு வந்துடும். இப்பதான் இவன் சொன்னது எல்லாமே உண்மைன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதனால அரசரும் ஜானை ரிலீஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து எல்லாரும் முன்னாடியும் பாராட்டவும் செய்யறாரு. இதனால் இன்னுமே கோவமான ராஜா மந்திரி கிட்ட அவனை கொல்றதுக்கு ஐடியா கேட்டா என் கையாலேயே அவனை ரிலீஸ் பண்ண வச்சிட்டீங்களேன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதுக்கு அந்த மந்திரியும் என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. ஜான் அனுப்பி அந்த பனிமலையில இருக்கிற இளவரசியை கூட்டிட்டு வர சொல்லலாம். ஒருவேளை ஜான் அந்த இளவரசியை கூட்டிட்டு வந்துட்டானா அவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா ஜானுக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம்னு சொல்ல ராஜாவும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதனால ஜானும் அந்த குட்டி குதிரையை கூட்டிட்டு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி அந்த இளவரசி இருக்கக்கூடிய அந்த சார் பனிமலைக்கு போறான். அங்க போனா பனிப்பாறையாலான ஒரு சுவர் ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி இவனால உள்ள போக முடியாது. அப்போ இவங்கிட்ட இருந்த அந்த ஃபயர் பேர்டோட இறகு அதுவாவே பறந்து வந்து அந்த பனிப்பாறை மேல மோத அதுல அந்த ஒட்டுமொத்த பனிக்கட்டியுமே உருகிடுது. இப்ப மெதுவா அந்த மாளிகைக்கு உள்ள போனா அங்கதான் அந்த சார் ராஜ்யத்தோட இளவரசி இருப்பாங்க. எப்படியும் அந்த ராஜா சொன்னது போல அந்த இளவரசியும் கண்டுபிடிச்சும் அவங்களையும் இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இதை பாக்குற ராஜா ஒரு பக்கம் கடுப்பானாலும் இன்னொரு பக்கம் இந்த பனிமலை இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு.